வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து என்னென்னா, நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் தெரியும். போன வாரம் வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி 20 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வந்து ட்ரிப்பு போயிருப்போம். எங்கன்னா தனுஷ்கோடி ட்ரிப்பு போயிருப்போம். ஸோ ஆஃப்டர் த லாங் கேப் ஆகிடுச்சு, எங்கேயுமே போக முடியல. நான் ஜஸ்ட்டு சின்ன சின்ன ஷார்ட்ஸு அதுதான் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்து ஆனால் இந்த வாட்டி பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 டேஸ்க்குள்ளே ஒரு 110 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸ் தான் எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதுலேயே நிறையா வந்தாங்க. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு இருந்ததை காட்டி இப்போ கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அடுத்து வந்து ஒரு ட்ரிப்பு போக போகிறோம். அதுக்கான ட்ரிப் அப்டேட் வீடியோ தாங்க இது. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேகமலை, அங்கே தான் போக போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு வாட்டியெல்லாம் அது கிட்ட வரையும் போயுமே வந்து போக முடியாமல் போயிடுச்சு. எங்கன்னா அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் 3ஆவது ட்ரிப்பு போனோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேகமலை தான் ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கிட்ட போனோன்னே அப்படியே வந்து அடைச்சிருவாங்க. ஸோ என்னென்னா 6 மணிக்கு மேலே வந்து மேகமலையிலேருந்து விட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து போக முடியல. ஸோ இந்த வாட்டி வந்து கன்ஃபார்ம் போகலாம் அப்படின்றதுக்காக வந்து பிளான் வந்து டக்குன்னு வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ எந்த இதுவுமே சும்மா சடன் பிளான் தாங்க, சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பிளான் பண்ணது தான். ஸோ நாளைக்கு வந்து போகிறோம். ஸோ வந்து அங்கே போய் மேகமலைன்றது வந்து ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாதுங்க. இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இங்கேருந்து அப்படியே தேனி டு சின்னமனூர் வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து போனோம்னா அப்படியே மேகமலை வந்துடும். ஸோ என்னென்னா ஜஸ்ட் ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்காக தான் அங்கே போகிறோம். அங்கே வந்து பெரும்பாலுமே அங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வந்து டீ எஸ்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். அதுக்கான சின்ன ட்ரிப் அப்டேட் வீடியோ தாங்க இது. ஸோ வந்து கொஞ்சம் வீடியோவுக்கு மட்டும் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, போன வாட்டியும் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போகல. ஸோ இந்த வாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போகலங்க. ஸோ அதாங்க ஒரு சின்ன வருத்தமான விஷயம். ஏன்னா வண்டியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ என்னென்னா, இன்னும் ஆயில் மாற்றலை. ஆயில் வந்து இன்னும் 4000 கிலோமீட்டர் 4500 கிலோமீட்டர் ஓடியாச்சு. கரெக்டாக 9000 கிலோமீட்டர் அதிலே மாற்றினேன். இப்போ வந்து கொஞ்சம் வண்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து மலையில் ஏற்றி நம்மளை ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி கூலண்ட்டும் மாற்றணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி செயினுமே வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுங்க. செயின் மாற்றணும். ஸோ இந்த 3 விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகல. ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 பசங்க வராங்க. நம்ம வந்து ஒரு R15 ஒரு புல்லட் ஒன்று வருதுங்க. ஸோ அதில் தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த ரெண்டு பைக்கு நாளைக்கு மேகமலை ஏறப்போகுது. அநேகமாக இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும். ஸோ அந்த அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நாளைக்கு போயிட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு வரும்னு நினச்சிக்கோங்களேன். அந்த மேகமலைக்கு ட்ரிப்பு போன வீடியோலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா Mack Dinesh, அதை அடித்தாலே வந்துடும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வந்து தரேன். உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்பப்போ வந்து அதில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஃபோட்டோஸுமே அதில் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நாளைக்கு மேகமலை போகிறோம். அதோட சின்ன ட்ரிப் அப்டேட் வீடியோ தாங்க இது. ஸோ அவ்வளோதாங்க. கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. என்னோடய சேனல் நேம் பார்த்திங்கன்னா Mack Dinesh vlogs பார்த்தாலே தெரியும். உள்ளே போய் நீங்கள் வந்து என்னோடய கண்டினியூஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். உள்ளே இருக்கிற வீடியோலாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து RS வச்சுருக்கிறவங்க வந்து கன்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து என்னோடய வீடியோஸில் எல்லாமே என் வண்டிட்டு இருக்கும். என்னோடய RS இந்த இது வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பேஸ் பண்ணி தான். ஸோ அதனால் வந்து RS வச்சுருக்கவங்க கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து RS வச்சுருக்கவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அவங்ககிட்ட இந்த நிறைய ஐடியா கேட்டுப்பேன். எப்படி பிரதர் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க, அதை 4 பேர் ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு கொலாய் ரைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளான்லாம் இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் RS வச்சுக்கோங்க. முக்கியமாக மதுரையில் யாரெல்லாம் RS 200 வச்சிங்களோ சேனல் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ ரீசெண்டாக வந்து என் ஃபேன்லாம் ஓட மாட்டேன்ருச்சு, இந்த ரேடியேட்டர் ஃபேனு. ஸோ அதை பற்றின வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு சில பிரச்சனைகளான வீடியோலாம் ஒரு டீம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஓட நம்மளாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.